வணக்கம். நம்ம தொடர்ந்து இப்ப ஏஆர்சி ஸ்பெஷல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்புறம் ஜிஆர்டி ஸ்பெஷல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லலிதா ஸ்பெஷல். இன்னைக்கு ஏன் இதை போட்டிருக்கோம்னா, மோர் தென் 2000 பீப்புள் பார்த்திருக்காங்க. தென் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 40 பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜுவல்லரி, இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக், அதாவது கோல்ட் பர்ச்சேஸ் பிளான் எல்லாமே பேசியிருக்கும். உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது as I mentioned it, லலிதா ஜுவல்லரி ஸ்பெஷல். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. லலிதா ஜுவல்லரி பாத்தீங்கன்னா யார் ஓனர்னா டாக்டர் கிரண் குமார். அதாவது அவர் ஒரு மார்வாடி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவர் கடை ஆரம்பிக்கும் போது டாக்டர் எல்லாம் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு டிகிரி முடிச்சிருக்காரோ என்ன முடிச்சிருப்பாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் டாக்டர் பட்டம் வாங்குறாரு. யார் கொடுத்தாங்க தெரியல, படிச்சு வாங்கினாரு தெரியல. ஆனா என்னன்னா, முதலாளி ஆயிட்டதுனால அவர் படிக்கிறது நேரத்துல தன்னோட டைட்டில மேபி பெட்டர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்காக தான் டாக்டர் பட்டம். நம்ம இந்த காலத்துல டிகிரி முடிச்சவங்க மேல படிக்கணும்னு நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும். ஜெயிச்சவங்களே படிப்பு மேல அவ்வளவு ஆர்வமா இருக்கும்போது கல்வி மேல நம்மளுமே ஆர்வமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது என்னன்னா, தமிழ்நாட்டுல பிறந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ஜெயிக்காம இருக்கிறோம் நம்ம. ஆனா எங்கேயோ ராஜஸ்தானோ இல்ல எங்கேயோ நார்த் இந்தியால பிறந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல டாப் ஒன் ஆஃப் த பிசினஸ் மேனா ஒரு கோடீஸ்வரனா ஜொலிக்கிறாரு இந்த டாக்டர் கிரண் குமார் என்றவர். ஒரு மார்வாடி, ஹிந்தி பேசக்கூடியவர், தமிழ் மொழி தெரியாதவர். இங்க தமிழ் கத்துக்குன்னு தமிழ்நாட்டோட டாப்ல இருக்காரு. அது மொழி இன வெறியில பேசல, நம்மளும் ஜெயிக்கணுன்றதுக்கு உதாரணம். தமிழா இருக்கல, நீயும் ஒரு பிசினஸ் பண்ணியும் முயற்சி பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சுவா. அப்ப அவர்கள் மத்தவங்க ஜெயிக்கூடாதுன்னு சொல்ல வரல, நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். வேற்று மாநிலத்திலிருந்து அவங்க முயற்சி பண்ணி ஜெயிக்கிறாங்க. இந்த மாநிலத்திலே இருக்கு, நம்ம முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டாமா? அதுக்கான ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும் டாக்டர் கிரண்குமார் கிட்ட இருந்து. நீங்களும் ஒரு பிசினஸ் மேன் ஆகலான்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவர் ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல பிசினஸ் ஆரம்பிக்கல. ஒரு டீலர் மொத்தமா ஹோல்சேலா எடுத்து ஜுவல்லரியை கொடுப்பாரு நகை கடைகளுக்கு. அப்படிதான் அந்த லலிதா ஜுவல்லரின்றது ஒரு தமிழர் நடத்தா ஒரு மதுரை சார்ந்தவர் நினைக்கிறேன். அவரோட டீலர்ஷிப்காக நிறைய ஜுவல்லரி எடுத்து கொடுப்பாரு. நடுவுல பினான்சியலா ஒரு ட்ரபிள் வந்திருக்கு. யாருக்கு? அந்த நடத்தின லலிதா ஜுவல்லரியோட ஓனருக்கு ட்ரபிள் வந்திருக்கு. அப்ப இவர் டோட்டல் ஆஃப் அமௌண்ட்டை கொடுத்து அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்றாரு. சோ அப்ப தானே ஆரம்பிக்கல, ஒரு நிறுவனத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதாவது டீலரா கொடுக்குறாரு. அந்த நிறுவனம் நொடியும் போது அந்த நிறுவனத்தை வாங்கி இன்னைக்கு நம்பர் 1 நிறுவனமா கொண்டு வந்திருக்காரு. அவங்க ஜிஆர்டிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா, அப்ப நீயும் முயற்சி பண்ணா ஜெயிக்கலான்றது. நீ எந்த துறையில வேலை செய்யோ, எந்த பிசினஸ் வேலை செய்யோ, அந்த பிசினஸ் சார்ந்து தொழில் தொடங்க ஆரம்பி. எங்க அண்ணன் ஒரு பழமை சொல்லுவாரு, அதாவது தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான்னு. நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் இருக்கியா, அந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுட்டு ஃபியூச்சர்ல பிசினஸ் ஆரம்பிச்சா அது ரிலேட்டா ஆரம்பிச்சா ஜெயிச்சிடலாம். இப்ப நானுமே ஒரு உதாரணம், ஹெச்ஆர் ஒர்க்ல இருந்தேன். இப்ப ஹெச்ஆர் கன்சல்டிங் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் முருகன் சொல்லிட்டு. அவர் பாத்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் இருந்தாரு. இப்ப இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனி ஆரம்பிச்சு கோடீஸ்வரனா இருக்காரு. ஒரு டெய்லர் இருக்காரு என்னோட நண்பர் வெங்கடேசன் சொல்லிட்டு. அவர் டெய்லரா இருந்தாரு. இன்னைக்கு ரேமன் ஷோரூம் 3 ஷோரூம் திறந்து அவருமே கோடீஸ்வரா இருக்காரு. சோ அதனால தெரிஞ்ச தொழில தொழில் தொடங்க முயற்சி பண்ணுங்க. தெரியாத தொழில போய் கை வைக்காதீங்க. இது நம்ம இந்த டாக்டர் கிரண்குமார் மாதிரி மத்தவங்க கத்துக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே. நிறைய கிரண்குமார் பத்தி பேசிட்டோம். லலிதா ஜுவல்லரி ஸ்பெஷல் பார்த்திருக்கோம். நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம், கோல்ட் ரேட். இன்னைக்கு 7135 ரூபாய். இன்னைக்கு 15 ரூபாய் குறைந்திருக்கு இன்னைக்கு கோல்ட் ரேட். நேத்தே நான் சொல்லியிருந்தேன், நானு ஸ்டாக் மார்க்கெட்டும் கோல்டுமே நியர்லி அப்ல இருக்கு. நாளைக்கு கோல்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கூடாது கண்டிப்பான்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா சொன்ன சக்சஸ் ஆயிடுச்சு. 15 ரூபாய் கம்மியாகி 7135 ரூபாய். நேற்று 7150 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 7135 ரூபாய். 15 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இதுதான் கோல்ட் ரேட். நான் நடுவில் சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இது கொடுக்கணும். நம்ம லலிதா ஜுவல்லரி ஸ்பெஷல் நம்ம திரும்பி இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா, 1985 துவங்கப்பட்ட கடை. 39 வருஷம் இருக்காங்க. 39 வருஷத்துல இன்னைக்கு 52 ஷோரூம் சவுத் இந்தியா ஃபுல்லா வச்சிருக்காங்க. 52 ஷோரூம் சவுத் இந்தியா ஃபுல்லா. அதுல ஒரு பிளாக்ஷிப் ஸ்டோர்ன்றாங்க. டாப் ஸ்டோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1,30,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஹைதராபாத் திறந்திருக்காங்க. ஹைதராபாத் ஆந்திர பிரதேசத்துல ஹைதராபாத்ல இன்னைக்கு திறந்துல நடத்திட்டு இருக்காங்க. 1,30,000 ஸ்கொயர் ஃபீட். அதான் பிக்கெஸ்ட் ஷோரூம் இருக்கிறதுலே. சோ 52 ஷோரூம் ஒரு தனிநபர் உருவாக்கி ஜெயிச்சிருக்காருன்னா நீ நானும் ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒருத்தன் கடன்காரன் கேட்டா தற்கொலை பண்ணின்றான். ஏதோ பொண்டாட்டி புள்ள எல்லாம் கழுத்து அறுத்து போடாம சேர்த்திருக்கான் கடனுக்கு. என்னடா, ஏன் பிழைக்க முடியாது? பிழைக்கிறதுக்கு முடியுன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிழைக்கல, இவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் தானே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அம்பாசிடரா மாறினாரு. எல்லாருமே நயன்தாராவையும் எல்லாருமே த்ரிஷாவையும் கூட்டு கோடிக்கணக்கில் கொடுத்து பண்ணும்போது இருந்தாலும் என்ன பண்ண, அந்த காசெல்லாம் மிச்சம் புடிச்சிட்டாரு. நான் தான் பிராண்ட் அம்பாசிடர், என் கம்பெனியை பத்தி என்னோட யார் நல்லா சொல்ல முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்ப இவர் உதாரணம் பார்த்து போத்தீஸ் ஜுவல்லரி ஓனுமே அவரை மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டாரு. சோ அப்ப அந்த காசு மிச்சம் தானே அவருக்கு. அதுவே லாபத்துல சேரும். மேபி அதை கஸ்டமர் கொடுக்க முடியும். அவர் என்ன பண்றாரு அவரு தான் தெரியும். ஆனா
இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்ல. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆட்களை போடணும், பிராண்ட் அம்பாசிடர் செலவு பண்ணிட்டு. இன்னைக்கு ஜிஆர்ஏன் தப்பு பண்ணிருக்காங்க. பிராண்ட் அம்பாசிடர் வந்து த்ரிஷா போட்டிருக்காங்க. அவங்க கொஞ்சமா வாங்குவாங்க, 5 கோடி வாங்குவாங்க. அதை நம்ம தலைமையில தான் வைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் குறைக்கணும். அதை நம்ம இவரிடம் கத்துக்கணும். இவரிடம் யார் கத்துனாரு? போத்தீஸ் ஓனர் கத்துனாரு. ஆல்ரெடி வந்து சரவணாஸோட எலைட் ஓனர் இருக்காரு, நம்மளோட ஒயிட்னு சொல்லுவாங்க, அருள்துறை கிடையாது, நம்மளோட வந்து பொன்துறை அவர் பேர் வந்து லெஜெண்ட் சரவணன். அவர் பேர் சரவணன் தான்றாங்க. அவர் வந்து கத்துக்கிட்டு நீங்க அவருமே ஓன் அட்வைஸ் பண்றாரு, படம் நடிக்கிறாரு. சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மத்த ஜுவல்லரி ஓனர்ஸ்க்கு இந்த அட்வைஸ் சொல்றாங்க. தயவு செஞ்சு மார்க்கெட்டிங் போயிட்டு எல்லாரும் பிராண்ட் அம்பாசிடர் காசை கொட்டி கொடுக்காதீங்க மத்த கம்பெனி மாதிரி. அது அட்லீஸ்ட் கஸ்டமர் கொடுங்க, கஸ்டமர் பெனிஃபிட் ஆகும், உங்களுக்கு சேல் நடக்கும். சோ இப்போ வந்து அகைன் திரும்பி வந்து இதுலதான் நான் சொல்ற டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அந்த கடையை பத்தி சொல்லணும்னா லலிதா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாக் வச்சிருப்பாங்க. நிறைய ஸ்டாக் இருக்கும். மினிமம் வந்து 70 கிலோ, 80 கிலோ, 100 கிலோ, 500, 1000 கிலோ வரைக்கும் ஸ்டாக் வைக்கக்கூடிய கடை. அது அவங்களோட பிளஸ். இங்க முக்கியமா ஸ்டோன் ஜுவல்லரி டிசைன் தான் நிறைய இருக்குங்க. அது வந்து நீங்க ஸ்டோன் ஜுவல்லரி அவாய்ட் பண்றது, இது கஸ்டமருக்கு இந்த அட்வைஸ். ஸ்டோன் ஜுவல்லரி அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு ரீசேல் வேல்யூ கிடைக்காது. ஸ்டோன் எடுத்து தான் போடுவாங்க. எவ்வளவு ஸ்டோன் இருந்தது, எவ்வளவு கோல்டு இருந்து உங்களால அசஸ் பண்ண முடியாது. ஸ்டோன் வச்சு எடுங்க, குறைந்த ஸ்டோன் இருக்க மாதிரி எடுங்க. அப்படி தேவைப்பட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோன் ஜுவல்லரி எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தாலும் குறைஞ்ச ஸ்டோன் இருக்கிறத எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இது கஸ்டமருக்கு. அப்புறம் மீடியம் வேஸ்டேஜ் தான். ரொம்ப லோ வேஸ்டேஜ் மார்க்கெட் பண்ணுவாரு. லோ வேஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. ஒரு மீடியமான வேஸ்டேஜ் தான் போடுறாங்க. ரொம்ப கம்மிலாம் கிடையாது. இதோட கம்மியா கூட கடைகள்லாம் மார்க்கெட்ல இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம். அவங்க வந்து கோல்டு ஸ்கீம் வந்து பெஸ்ட் ஸ்கீம் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம பாத்துருவோம். அதாவது 3 ஸ்கீம் வச்சிருக்காங்க. வந்து ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்சி அப்படின்னு ஒரு ஸ்கீம் சொல்றாங்க. 11 மாச ஸ்கீம். அதுவும் பாத்தீங்கன்னா 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீன்றாங்க. நோ லிமிட். இந்த 18% மாதிரி வேஸ்டேஜ் லிமிட் எல்லாம் கிடையாது. டோட்டலாவே வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்றாங்க அவங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டும் இருக்கு. கோல்டு அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஒண்ணு தங்கமாவும் வர வைப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஐ மீன் காசாவும் வர வைப்பாங்க. ரெண்டுமே பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஒண்ணு காசா வர வச்சு எடுத்தாலும் ஓகே, உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இல்லைன்னா தங்கமா வர வச்சு பண்ணாலும் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. உங்களோட சாய்ஸ் தான். எடுக்கும்போது எடுத்துக்கலாம்ன்றாங்க. 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்சி. ரெண்டாவது ஸ்கீம் வந்து தனவந்தனம். அதுவும் 11 மாச ஸ்கீம். 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ், 50% போனஸ் ஆன் 1 month EMI. இது ரெண்டாவது ஸ்கீம். ஒன்னு ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்சில எதுனா சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். தனவந்தம்ன்றது நீங்க கட்டுற இஎம்ஐ 10,000 ரூபாய் கட்டினா 5,000 ரூபாய் ஒரு போனஸா கொடுத்துருவாங்க. பிளஸ் வந்து நீ வாங்குற பொருளுக்கு 10%, 5% வேஸ்டேஜ் கொடுப்பாங்க. இது ரெண்டாவது ஸ்கீம். அதுக்கு அடுத்தது மூணாவது ஸ்கீம் இருக்கு, ஜுவல்லரி ப்ரீ புக்கிங்ன்றாங்க ஸ்கீம். அது பாத்தீங்கன்னா 11 மாச ஸ்கீம், 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்க கட்டுற காசு கோல்டாவே வர வச்சிருவாங்க. 11 மாசம் கழிச்சு போயிட்டு இது ஒன் டைம் பேமெண்ட். நீங்க வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயா பொருள் எடுத்துக்கலாம். திரும்பி சொல்றேன், ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்சி வந்து ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஒன்னு கோல்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்ல அமௌண்டா வர வச்சுக்கலாம். ரெண்டுத்துக்குமே 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கலாம் ஃபைனல்ல. தனவந்தனம்ன்றது ஒரே ஆப்ஷன் தான். 50% போனஸ் கொடுத்துருவாங்க 1 month EMIல. 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுப்பாங்க. 20னா 10, 15னா 7 மீதி கட்டி ஆகணும். இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தனவந்தனம். மூணாவது ஒன் டைம் பேமெண்ட், ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் சொல்றாங்க. டோட்டல் வேஸ்டேஜ் ஃப்ரீ, 11 மாசம் ஸ்கீம் தான், ஒன் டைம் பேமெண்ட். இதுதான் அவங்க கிட்ட இருக்கு 3 ஸ்கீம். ஸ்கீம் வந்து பெஸ்டான ஸ்கீம் தான் லலிதா கிட்ட இருக்கிறது, நோ டவுட். அதுலயுமே ஸ்டோன் ஜுவல்லரி அவாய்ட் பண்ணுங்க. நீங்க வந்து பிளைன் கோல்டு மேக்ஸிமம் எடுக்க பாருங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா அமையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசைன் கலெக்ஷன். டிசைன் கலெக்ஷன் வந்து நல்லா வச்சிருக்காங்க, நோ ப்ராப்ளம். டிசைன் வந்து இன்னும் குறை சொல்லக்கூடிய நிறைய டிசைன் வச்சிருக்காங்க அந்த லலிதா ஜுவல்லரியில. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சில பேர் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ண மாட்டீங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணா மட்டும் தான் நான் போடுற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களால அந்த வீடியோ உங்களுக்கு உடனே பார்க்க முடியும், பயனுள்ளதா அமையும். இல்லைன்னா மிஸ் பண்ணுவீங்க அந்த வீடியோவை. எவ்ரிடே போடுறது, நம்ம எவ்ரிடே ஒரு வீடியோ போட்டுட்டு வரும், ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு வரும். அப்புறம் வந்து அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் தான் கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், FD, பிக்ஸ்ட் டெபாசிட், RD, அதாவது பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், இறை நம்பிக்கை, 3 பத்தி பேசிட்டு இருக்கோம். மனிதனுக்கு தேவையானது, பணத்தை தேடி ஓடுவோம், அப்புறம் ஆரோக்கியத்துக்காக ஓடுவோம், அப்புறம் கடவுள்கிட்ட ஓடுவோம். இதான் நம்ம வாழ்க்கை. அது 3மே பேசுறது சேனல்ல. வேற எதுவும் இந்த காமெடி, ஃபன்னு இதெல்லாம் பேச மாட்டோம். உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். உங்க பசங்களை கூட இந்த வீடியோ பார்க்க சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். காட் பிளஸ் யூ ஆல். 2025ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டா அமைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேட்க, நான் வீடியோ போடுறேன். இன்னைக்கு போட்டது வந்து லலிதா ஜுவல்லரி ஸ்பெஷல். சோ நாளைக்கு வேற வீடியோல பார்ப்போம். நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். மென்மேல் மலர் வாழ்த்துக்கள்.